ஒரு அம்மா உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. வீடு கட்ட போறோம், சீக்கிரம் கட்டி போடு சாமி, கிரக பிரவேசத்தை பார்த்துட்டாவது நான் கண்ணை மூடுறேன் அப்படின்னாங்க. இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் கிரக பிரவேசமே பண்ணல. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய தேவயானி ஏதோ சொன்னாங்களாம், எதுவும் வாழையே இல்லையான்னு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாழை மரம் வச்சு காமிச்சிட்டாரு. இந்த வீட்டோட ரெட்டு கலரையே ரெண்டு மரமும் அந்த ஏப்ரல் மேலே ஃபுல் ரெட்டாக இருக்கும். பலாப்பழம் கொடுத்தாங்க. கொண்டு வந்து வீட்டில் அறுத்தோம்னா அதுக்குள்ளே எல்லாம் முளைச்சி விதை முளைச்சி கொண்டு வந்து வச்சேன். இந்த முதல் செடி, இந்த ரெண்டாவது செடி, இதான் இன்னொரு மூணு செடி முளைச்சிருச்சு. சந்தன மரம், எலுமிச்சை மரம், கறிவேப்பிலை செடி, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு ஏதோ பிடிக்கலன்னா சரியா வராது. அப்துல் கலாமோட பிறந்த நாளுக்கு கொடுத்தாங்கன்னு ஒன்று வீட்டில் கொடுத்தாங்க. அதனால இந்த மரம் பொறுத்த வரைக்கும் இது அப்துல் கலாமோட மரம். சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக சந்தன மரங்கள் தான். வணக்கம் சார். எல்லாருமே வந்து சினிமாவில் பேர் புகழ் பணம் சம்பாதிச்ச பிறகு ஒரு லக்ஸுரியான லைஃப்பை தான் வந்து வாழ நினைப்பாங்க. பட் நீங்களும் தேவயானிமாமும் சினிமாவில் ரொம்ப பாப்புலரான ஆள் தான். நீங்கள் சென்னையில் வசித்தாலும் கூட கிராமத்தில் இப்படியான ஒரு வீட்டோட தோட்டத்தோட வீட்டில் வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எப்படி? ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கிராமம், நம்மளுடைய பூர்வீகம். நம்ம இங்கே ஒரு வீடு கட்டணும்னு நினச்சோம், அப்படி கட்டிட்டோம். இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப பொட்டலாக தான் இருந்தது. இந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. நம்ம இடம் தான், ஆனால் அவங்க ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் வந்தேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இங்கே அஸ்திவாரங்கள் தோண்டி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வீடு கட்ட போகிறோம், சீக்கிரம் கட்டி போடு சாமி, அந்த வீட்டை பார்த்துட்டாவது கிரக பிரவேசத்தை பார்த்துட்டாவது நான் கண்ணை மூடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் வீடு கட்டிட்டோம். இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் கிரக பிரவேசமே பண்ணல. எங்கே கிரக பிரவேசம் பண்ணால் அந்த அம்மா பார்த்துட்டு அவங்க சொன்னபடி ஐயா பார்த்துட்டோம் அப்படின்னு கண்ணை மூடி விடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதனாலே பண்ணலையா சார்? பண்ணலை. வேண்டாம், எதுக்கு, சம்டைம் நம்ம பார்த்துட்டோம், ஆஹா கிரக பிரவேசம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சொன்னபடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கடைசியில் நான் வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு போய் ஸ்வீட்டு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பேன். இப்போ நடக்கக்கூட முடியல, கொஞ்சம் தடியெல்லாம் ஊனிட்டு தான் நடக்கிறாங்க. ஆனாலும் நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் போனுக்கு இந்த எலுமிச்சம்பழங்கள் இரும்பு சத்து நல்லது அப்படிங்கிறது. இன்னமும் நாங்கள் பண்ணலாமா கிரக பிரவேசம்ங்கிற ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு போய், ஏன் சாமி பண்ணனா என்ன, இல்லை நான் பண்ணுனா நீங்கள் அதை பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன்னு சொன்னீங்க, அதனால நான் பண்ணல, நான் பண்ணவே மாட்டேன், 100 வருஷம் ஆனாலும் கிடையாது, நீங்கள் கண்ணை மூடவே முடியாது. ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் கூட ஏன்னா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும்னா உடனே கிரக பிரவேசம் பண்ணணும் தான் எல்லாரும் போடுவாங்க. இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் அதை என்ன கிரக பிரவேசம், நம்ம எப்போவும் தினமும் பால் சூடு பண்ணுறோம், டீ போடுறோம். கிரக பிரவேசம்னா ஒரு பாலை பொங்க வச்சு 4 பேரை கூப்பிட்டு ஏதோ பொங்கல் வைக்கணும், அதுதானே. 4 பேர் வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க. கிரக பிரவேசம்னு தோரணை கட்டி நாங்கள் இன்னும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சார் இந்த வீடும் பார்த்தோன்னா பெரிய பிரம்மாண்டமான இல்லாமல் ஒரு சாந்தமாக இந்த தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு அமைப்பாக இருக்குது. அழகாக ஒரு நமக்கு தேவையான அளவு தான். யார் சார் இது, நீங்கள் டிசைன் பண்ணீங்களா இல்லை தேவயானி மேமோடைய? இல்லை, எனக்கு தான் அதோடைய முழு கிரெடிட்டும். நான் தான் இப்படி ஒரு வீடை டிசைட் பண்ணேன். அவங்களுக்கு தெரியாது என்ன வரும்னு, ஒரு மாதிரி வரும்னு தெரியும். நம்ம பண்ண அப்படியே அழகாக பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்க்கலாமா சார்? வாங்க. இது 1.5 ஏக்கர். இதில் வீடு எவ்வளோ? கட்டடம் மட்டும் 10 சென்ட் இருக்கும். சார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு துளசி செடி வச்சுருக்கீங்க. ஆமாம், இப்போ துளசி மாடம்னா பூ வைக்கணும். நாங்கள் துளசி மாடத்துக்கு அடியிலேயே பூவை வச்சிட்டோம். எப்பவுமே பூ புதுசா ஒன்றும் வைக்க தேவையில்லை. இப்போ வேலைக்கார மக்கள் வந்தால் அதையும் வைக்கிறாங்க, இல்லைனாலும் பூ தன்னால இருக்கும். சார் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தோன்னா வந்து இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னுடைய குலதெய்வம் கோவில் இருக்குது இல்லையா, அதோடைய பூசாரி என்னோட அண்ணன் தான். அவருடைய மகன் சண்முகம், அவன் கோயில்ல எல்லாம் போய் இது வரைகிறவன். அவன் வந்து பார்த்துட்டு, சித்தப்பா இது வந்து சும்மா வைக்க வேணாம், இந்த மாதிரி ஒன்று வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் சாரமெல்லாம் கட்டி வரைஞ்சான். அப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், கோயிலில் உள்ள அந்த டிசைன். ஆமாம், அவர் கோயிலில் வரைகிறவர் அவர். அது மாதிரி
கிருஷ்ணர் ராதே கண்ணுக்குட்டி இதெல்லாம் வச்ச ஒரு டைல் தேடி கண்டுபிடிச்சி தான் என்ட்ரன்ஸில் வச்சு. ஓ, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது ஒரு கிருஷ்ணர் ராதேவுடைய அனுகிரகத்தோட அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபோட்டோ டைல்ஸு இது. அது மாதிரி ஒரு மயில் ஒரு மாதிரி நல்லா இருக்கட்டும். உள்ள நுழையும் போது ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். ஆமாம், வாங்க. இது வந்து மை ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி இனியா பிரியங்காவோட ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் தான் இது. அப்படியே நம்ம வீட்டுக்கு உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சா பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருதே சார். வீடு வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வெளிச்சத்தை வச்சு நாங்கள் கட்டினோம். வெளியிலேருந்து பார்த்தா வீடு வேறு மாதிரி இருக்கும், உள்ளே வந்தால் மறுபடியும் ஓப்பன் வீடை காணும் அப்படின்ற மாதிரி முற்றம் வச்ச வீடு. இது இனியா, இந்த பக்கம் ஃபுல்லாக இனியா வரைஞ்ச ஃபோட்டோ அவங்களுடைய செட்டு. இங்கே பிரியங்காவோட ஃபோட்டோ, இந்த பக்கம் இவங்களுக்கு. ஆமாம், ஒரு வீட்டை ரெண்டாக பிரிச்சுட்டோம் நாங்கள், பிரியங்கா பகுதி இனியா பகுதி அப்படின்னு. வெயில் காலத்தில் உள்ளே வந்தால் காற்றுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு காற்று. நாங்கள் வந்து இங்கே வெயில் காலமே இல்லாமல் வச்சுருக்குறோம். இது மேலே ஒரு பைப் போகுது பார்த்தீங்களா? ஆமாம், இதை சுவிட்ச் போட்டால் மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், மழை வந்து மழை வரும். அப்போ வந்து எவ்வளோ வெயில் இருந்தாலும் தண்ணி அப்படியே தேங்கி சடன்னு கொட்டும், ஜில்லுன்னு காற்று வரும். உள்ள மொட்டை மாடி வரைக்கும் போகலாம் வாங்க. ஓ, சூப்பராக இருக்கே சார் மொட்டை மாடி. சார் இந்த வீடு கட்டி எவ்வளோ நாள் சார் ஆச்சு? 2014 டிசம்பர் 5ஆம் தேதி பூஜை பண்ணி ஆரம்பித்தோம். 2015 ஜூன் அதுக்குள்ளே முடித்தோம். ஓ, நீங்கள் இது கட்டும்போது வந்து நீங்கள் தான் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தேவயானி மேமுக்கு வந்து கட்டி முடித்த பிறகு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடு அப்படின்னு அவங்க கண்டுக்கிட்டாங்க. முற்றம் வச்சு நாங்கள் அங்கே உட்காந்துட்டு நிலாலாம் பார்ப்போம். வெள்ளி நீலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கேன் சார். விவசாயம் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு காடு மாதிரி, ஒரு குறுங்காடு மாதிரி உருவாக்கியிருக்கீங்களே சார். எல்லாமே நம்மளுடைய ஒரு ஆர்வம், நமக்கு ஒரு இஷ்டம்தான். மரங்கள் வைக்கிறது ஒரு இஷ்டம். ஒவ்வொரு மரமும் நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த குல்மோகர் இது வந்து ரெட்டு கலரில் பூ பூக்கும். ரெட்டு மீன்ஸு தான் இந்த டைல்ஸு ரெட்டு. பெரும்பாலும் இந்த வீடு கொஞ்சம் ரெட்டிஸாக தான் இருக்கும். இந்த பார்டர் ரெட்டு எல்லாமே ரெட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதனால் இந்த ரெண்டு வீடும் அதுவும் அதே தான். இந்த வீட்டோட ரெட்டு கலரையே இந்த ரெண்டு மரமும் அந்த ஏப்ரல் மேலே ஃபுல் ரெட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? இது வந்து இந்த பர்கூர் மலை மேலே நாங்கள் போனோம். மலை மேலே போகும்போது அங்கே ஒரு மரம் பயங்கர ஃபுல் ரெட்டாக இப்படி இருந்தது. அந்த மரம் பார்த்தானே அந்த அம்மாவுக்கு ஆசை. நான் உடனே அந்த மரத்தடியில் தேவயானி மேம்க்கா ஆமாம் இருந்த 2-3 நாற்றுகளை பிடுங்கி கொண்டு வந்து 2 நாற்று இதை நட்டால் கரெக்டாக 2 வந்துருச்சு. ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் இது வச்சு. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் சார். ஆமாம், இந்த மரங்கள் சீக்கிரம் வளர்ந்துடும். அது இல்லாமல் பின்னாடிலாம் என்னென்ன மரங்கள்லாம் சார் வச்சுருக்கீங்க? நிறைய இருக்குது. பலா மரங்கள், சந்தன மரங்கள், மாங்காய் மரம், நெல்லி மரம்லாம் கூட நிறைய. நெல்லிக்காய் மரம் ஒரு 60 மரம் இருக்கு. 60 காய்ப்புக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காய்க்கல. நாவல் மரம், கொய்யா மரம், அத்தி, ஸ்டார் ஃப்ரூட்டு, நிறையா விதவிதமான வெரைட்டியான மரங்கள் இருக்குது. சப்போட்டா, வாழை மரம் கூட வச்சுட்டோம். இப்போ வாழை நிறைய காய்ச்சிருக்கு சார். செவ்வாழையெல்லாம் கூட பார்த்தோம். தேவயானி ஏதோ சொன்னாங்களா, எதுவும் வாழையே இல்லையான்னு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாழை மரம் வச்சு காமிச்சிட்டாரு. இப்படி என்னென்ன மரம் வைக்கணும்னு தேவயானி மேமும் சொல்லுவாங்களா? வாழை மரம் அவங்க வைக்கணும்னு இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க சாமிக்கு இலை வேணும் அந்த மாதிரி. வாழை சுற்றி இருக்கும், நமக்கு வெளியே அறுத்துக்கலாம், நம்மகிட்டயே இல்லை அப்படின்னு கேட்டதுனால அவங்க வச்சுட்டாங்க. சார், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான செடிகளை நாம கொண்டுட்டு வந்து இங்கே இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியான ஒரு குரோட்டம் தான் இது. 2 செடி கொடுத்தாங்க, இந்த 2ஐயும் அங்கே வைங்க அப்படின்னு. தேவயானி மேடம். ஆமாம், நான் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சேன். அந்த பக்கம் வச்சது செத்து போச்சு.
இந்த பக்கம் வச்சது வந்துருச்சு. இவ்வளோதான். நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒன்று வரும். நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் அங்கே வாக்கிங் போகிற போது யாரோ பிடுங்கி எரிஞ்சிருந்தாங்க. அதில் நானும் அணியும் வாக்கிங் போனோம். அணின்னா ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்தோம் 2 பேரும் சேர்ந்து. இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம். யாரோ பிடுங்கி எறிஞ்ச ஒரு செடி கூட ஒரு நம்ம இடத்துல வந்து அதுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிடுது. பச்சை மலைன்னு ஒரு மலை இருக்குது துறையூர் பக்கத்தில். அந்த மலைக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு வரும்போது ஒரு பலாப்பழம் கொடுத்தாங்க. கொண்டு வந்து வீட்டில் அறுத்தோம்னா அதுக்குள்ளே எல்லாம் முளைச்சி விதை முளைச்சி உள்ளேயே. சரி, நான் அந்த விதைகளை எல்லாம் ஒரு தொட்டியில் போட்டு ஒரு 10 செடிகளுக்கு மேலே உருவாயிடுச்சு. கொண்டு வந்து வச்சேன். இந்த முதல் செடி தான், இந்த 2வது செடி தான், இன்னொரு 3 செடி முளைச்சிருச்சு. இது பச்சை மலையோட செடி. இங்கே உள்ள 3 இங்கே உள்ள 3. பின்னாடி நிறைய பலாமரங்கள் வச்சுருக்கீங்களா சார்? அது ஒவ்வொன்றும் ஒரு திருவான்றம் போனப்போ எடுத்துகிட்டு வந்தது. இந்த காயை கடிச்சு பாருங்க. கொய்யா செடி பீட்ரூட் மாதிரியே இருக்கே சார். கடிச்சு பாருங்க. பீட்ரூட்டோட இப்படி ஒரு கொய்யா பழத்தை நான் பார்த்ததே இல்லை சார். இல்லையா? பீட்ரூட் கொய்யா. ஆனால் டேஸ்ட் வந்து கொய்யா மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த இலையில ஆரம்பிச்சு இந்த காய் வரை எல்லாமே அந்த வெரைட்டியான கொய்யா. இது இங்கெல்லாம் இவ்வளவு இருக்குது சார். இங்கெல்லாம் நிறைய பலாமரங்கள். அங்கே பார்த்தோம் 3 பலாமரம் சொன்னீங்க. இங்கே நிறைய இருக்கு சார். இதெல்லாம் இதில் போகிற இடத்துல வாங்குறதா. இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு நண்பர் 6 பலா செடி எடுத்துகிட்டு வந்தார். ஒவ்வொரு பலா மரமும் ஒரு வெரைட்டி. ஒரு பலா செடி வந்து ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். பர்பிள் கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், இப்படியா சுளைகள் வரும். அந்த மாதிரி தான் இந்த பலா மரங்களோட இது எல்லாமே. ஒன்றுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இல்லை, அவன் நண்பர்கள் உடனே கொடுத்தாங்க, நாம் அதை யூஸ் பண்ணிட்டோம். நண்பர்கள் கொடுத்த மரங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆமாம், ஒரு 6 பலா மரம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்படியே 2 ஒரு 3 வரிசை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. சந்தன மரம் கூட இருக்கு போல இருக்கே சார். இது சந்தன மரம் நல்லா வந்திருக்குது. சந்தன மரங்களும் இதில் அப்படியே இருக்குது. இங்கே ஒரு 1000 சந்தன மரம் நட்டேன். 1000 மரம் வச்சிங்களா? ஆமாம், ஏன்னா இந்த சந்தன மரத்துக்கு ஒட்டு செடி வேணும். நான் அப்போ வந்து முல்லை பூ வச்சுருந்தேன். 3 அடிக்கு 1, 5 அடிக்கு 1 இந்த கணக்கில் வைப்போம். இங்கே 3 அடி இருக்கும், இப்படி 5 அடி இருக்கும். 5 அடி இருக்குன்னா டிராக்டர் உள்ளே போயிட்டு வரதுக்கு. அதனால் இப்படி 5 அடிக்கு ஒரு செடியாக நாங்கள் சந்தன செடி வச்சுட்டோம். தெரியாமல் 10 அடிக்கு 1 வச்சுருந்துருக்கலாம். அதனால் அதிகமாக வச்சுட்டோம். இதை தாண்டி உள்ளதும் நம்ம லேண்டு தானே சார்? ஆமாம் ஆமாம், நம்மளோட தான். இது வீட்டோட இடம், அது கொஞ்சம் தோட்டத்தோட இடம். அது இந்த நீங்கள் சொன்ன 1.5 ஏக்கரா சார் சொன்னீங்க? மொத்தமாக 1.5 ஏக்கர். அது அதோட சேர்ந்து இது 1 ஏக்கர் அந்த பக்கம். இது அரை ஏக்கர். இது அரை ஏக்கர். அங்கே ஃபுல்லாகவே நிறைய சந்தன மரங்கள் வச்சுருக்கீங்களா சார்? அதில் தான் வச்சேன்னு சொன்னேன். இது சும்மா சாம்பிளுக்கு அப்படியே வச்சது தான். அது மாதிரி அந்த பலா மரம் இருக்குது இல்லையா? ஆமாம். அப்துல் கலாமுடைய ஏதோ ஒரு நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ அந்த மரம் கொடுத்தாங்க சென்னையில். அதை கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிட்டோம். இதுக்கு பேர் அப்துல் கலாம் மரம். பிஞ்சு வச்சிருக்குது, இது காயும் வந்திருக்குது. அது மாதிரி அது ஒரு பலா செடி. இந்த பலா செடி வந்து வேர் பலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் வேர்கிட்டே தான் வைக்கலே, மேலே எல்லாம் பெருசா ஒன்றும் யோசனை இல்லை இதுக்கு. இப்போதான் பிஞ்சு வைக்குது. இது வரைக்கும் இது வேர்லயே தான் காய்க்கும். தான் இங்கே ஒரு பழம் போன தடவை வச்சிருந்தது. வேர்ல கஜான்னு நிறைய காய் வரும். இங்கேயும் சோலார் போட்டிருக்கீங்களா சார்? தோட்டத்தில் பார்த்தோம் சோலார். ஆமாம், இந்த காட்டுக்கு ஒரு சோலார் போட்டிருக்கு நம்ம. அந்த சாலை கொட்டாயில் ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த பாட்டி தான் கிரகப்பிரவேசம் பார்த்தா நான் கண்ணை மூடிடுவேன் சாமி அப்படின்னுச்சு. அந்த பாட்டிக்காக இன்ன வரைக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருக்கோம். எதுக்கு கண்ணை மூடி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. இதுதான் சந்தனக்காடு. ஃபுல்லாக சந்தன மரங்கள் தான். இந்த சந்தன தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். உண்மையிலே வந்து சந்தனக்காடை உருவாக்கிட்டீங்களா சார் வீட்டிலேயே? இது வந்து இந்த மரத்துக்கே ஒரு பெரிய குணம் இருக்குது. பழங்கள் சின்னதாக பூ காய்கள் வைக்கும். இதை கிளிகள் எடுத்துட்டு போவோம். இப்பவே அதர் தோட்டத்துல எல்லாம் நிறைய மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு பறவைகள் எடுத்துட்டு போய். ஆமா, நிறைய வெளியிலேயே நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே 4-5 மரங்கள் முளைச்சிருக்குது. நான் பார்த்தேன். நம்மகிட்டே நிறைய மரங்கள் தானா முளைச்சிருச்சு. இது இந்த ஏரியா ஃபுல்லா சந்தனம் பண்ணாம விடாது. பக்கத்துலேயே மலை ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அங்கே சந்தன மரம் இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக அது வந்துடுது இல்லை சார்? எப்படி நல்லா வருது. ஆனால் இதை விட செம்மரம் சூப்பராக வருது சந்தன மரத்தை விட இந்த மண்ணில்.
சந்தன மரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மரம். சந்தன மரம், எலுமிச்சை மரம், கறிவேப்பிலை செடி இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதுக்கு ஒரு குணம் இருந்தால் தான் அது வரும். அதுக்கு ஏதோ பிடிக்கலன்னா சரியாக வராது. அந்த மாதிரி இருக்குது. லெமன்லாம் வந்து சாதாரணமாக வந்துடாது. அது ஒரு பெரிய டாக்டிக்ஸ் இருக்குது லெமன் கொண்டு வரதுல. நான்லாம் லெமன் வந்து ஒரு 2000 செடி வச்சுருப்பேன். இங்கேயா சார்? ஆமாம். வரவே வராது. மறுபடியும் கொண்டு வந்து வைப்பேன். மறுபடியும் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 300 லெமன் செடி இருக்கும். எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு பாருங்க. அவ்வளோ வச்சாலும் அது வராது, செத்து போயிடும். ஆனாலும் நீங்கள் விடாமல் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, ட்ரை பண்ணல. அது ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வெரைட்டியாக வேற வெரைட்டியாக ஏதாவது கொண்டு நாட்டு செடி வருது. அதுதான் நம்மளுடைய விதையோட நம்மளுடைய நாட்டு விதை போட்டால் வருது. ஆனால் காய்க்காது. ஹைபிரிட் ரொம்ப வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. சரி, ஓகே. ஹைபிரிட்லாம் வரதில்லை. ஹைபிரிடு தான் அது வருது. ஒரு வாட்டி காய்க்கும், அப்புறம் அப்படியே செத்து சார். உங்களுடைய படத்தை போலவே, உங்களை போலவே, இந்த வீடு போல, வானத்தை போலவே இந்த வீடும் உங்களுடைய வீட்டு தோட்டமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். விகட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த பேட்டியை ரசித்து பார்க்கவும் அதில் உள்ள கருத்துக்களை ஆராயவும் அன்புடன் வேண்டுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன், தேவயானி மற்றும் பிரியா, இனியா குடும்பத்தினர் அனைவரும்.